இந்த 5 பேரும் இப்ப காட்டுக்குள்ள பயந்து ஓடிட்டே இருக்காங்க. ஆனா இவங்க எந்த பக்கம் ஓடுனாலும் ஒரே இடத்துல வந்து சேர்றாங்க. அப்படி அவங்க வந்து சேர இடம் தான் புத்தர் சிலை இருக்கும் இடம். அப்படி அவங்களுக்கு அந்த காட்டுக்குள்ள என்னதான் நடந்திருக்கும்? வாங்க பார்க்கலாம். திஸ் ஃபார் ஸ்டோரி டைம். இந்த 4 பேரும் திலகன் வாய்ஸ்ல யாரு கத்துனது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது திலகன் திடீர்னு எழுந்திருக்கிறான். உடனே சோமு திலகனை கூப்பிட்டுக்கிட்டு இப்போ எல்லோரும் காட்டை விட்டு தப்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல ஓடுறாங்க. ஆனா இவங்க எந்த பக்கம் ஓடினாலும் வந்து சேர இடம் புத்தர் சிலைக்கு முன்னாடி. ஆனா இவங்களால நம்பவே முடியல நம்ம எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம்னு. மறுபடியும் காட்டை நோக்கி ஓடுறாங்க. ஆனா இவங்க மறுபடியும் வந்து சேர இடம் புத்தர் சிலை இருக்கிற இடம்தான். உடனே பீமா நாம எல்லோரும் இந்த காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோம். நம்மனால இங்க இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்றான். ஆனா திலகன் நம்மளால இங்க இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்றான். உடனே சோமு அது எப்படி முடியும் அப்படின்னு கேக்குறான். அதற்கு திலகன் அகத்தியன் எழுதிய இன்னொரு புத்தகம், அந்த புத்தகம் இருந்தால்தான் இந்த காட்டில் இருந்து நம்மால் தப்பிக்க முடியும் என்று சொல்லுகிறான். அதற்கு சோமு இந்த புத்தகத்தை இதுவரை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த புத்தகத்தை நாம் எங்கு போய் தேடுவது என்று திலகனிடம் கேட்கிறான். அப்போது திலகன் இவங்களால் நம்ப முடியாத ஒன்றை சொல்லுகிறான். அப்படி திலகன் இவர்களிடம் என்ன சொல்லியிருப்பான்? தொடர்ந்து பார்க்கலாம். இதற்கு மேல் இந்த கதை எப்படி இருக்கும் என்று உங்களது கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லவும். இதுல யார் சரியாக இந்த கதையை சொல்லுகிறார்கள் என்று பார்க்கலாம். மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை தொடவும். அப்பதான் உடனுக்குடன் நமது கதைகள் உங்களுக்கு வரும்.